எந்த குணங்களை நீங்க அசுர குணங்கள், மனித குணம், தேவகுணம் அப்படின்னு சொல்றீங்க? எப்படி அதை கேட்டகரி பிரிக்கிறீங்க? நம்முடைய இச்சைகள் இருக்கு இல்லைங்களா? இச்சைகள்னா என்ன? ஆசைகள். அதனாலதான் நமக்கு எண்ணம் வருது. ஒரு ஆசை வந்தோன்னா அதை அடையறதுக்கு எண்ணம் உள்ள உற்பத்தி ஆகுது. பறக்கணும்னு எண்ணம் வந்தோன்னா ரெக்க விரியுது இல்லை, அது வரைக்கும் ரெக்க அமைக்கிட்டு தானே இருக்கு. பறக்கணும்னு ரொம்ப ரெக்க, அது மாதிரி வந்து அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணுமா எண்ணம் வருது. அதனாலதான் எண்ணம் விரிவடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்க நமக்கு வந்து எண்ணம் விரியுது. அந்த எண்ணம் வெறித்தனமா மாறி, அந்த எண்ணம் வந்து சாதாரணமா செயல்பாடுகள் இல்லாம வெறித்தனமா மாறி நமக்கோ அடுத்தவங்களுக்கோ துன்பம் தரும்போது அது அசுர குணம்னு சொல்றோம். நமக்கும் மற்றவங்களுக்கும் துன்பம் தராம இருந்து அடுத்தவரால் நமக்கு வர துன்பத்தையும் தாங்கிக்கிறப்போ, நாம நமக்கு துன்பம் பண்ணிக்கல, அடுத்தவங்களும் துன்பம் பண்ணிக்கல, போதுமா? அடுத்தவங்க நமக்கு துன்பம் தராம விட்டுருவாங்களா? அதை தாங்குற பழக்கமும் வரும்போது அது மனித குணம். அதை தாங்கலைன்னா அது அதுக்கு அப்போசிட் பண்ணி ரியாக்ட் எங்க நீங்க பண்ணீங்கன்னா அது அசுர குணம். நீங்க அதுக்கு ஏத்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது அசுர குணமா மாறிடும். அது வந்து சொல்லிட்டு போறாங்க, அவங்க அறிவிக்கப்பட்டது அவ்வளவுதான், அவங்க குணம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிடணும். அப்ப அது வந்து மனித குணம் ஆயிடுது. அதே மாதிரி ஆசைகளையே கட்டுப்படுத்தி, இச்சைகளையே கட்டுப்படுத்தி, எண்ணங்களே தன் வசப்படுத்தி நம்ம நினைச்சாதான் இந்த எண்ணம் விரியணும். நாம விரும்பினா இச்சையை வந்து நமக்கு அடிமையா பயன்படுத்தணும். ஆசையவே நமக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்கணும். ஆசைக்கு நாம அடிமையாக கூடாது. அது மாதிரி இச்சையை வந்து இச்சைக்கு நான் அடிமையாக கூடாதுன்னு நினைச்சு இச்சையை வந்து பழக்கப்படுத்தி வாழ்க்கை முறையாக அமைத்து கொண்டவங்கள அதை சரியானபடி ஒரு மருந்து மாதிரி கரெக்டா அமைச்சுக்கிட்டவங்க தான் தேவகுணத்துல வாழ்றோம். எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி இப்ப வாழ்றவங்களை வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை, அதாவது கோடியில ஒருத்தர் இருக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியலங்கிறதுனால உலகத்துல இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்ல, கோடியில ஒருத்தர் தேவகுணத்துல இருக்கலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே தெரிய மாட்டாங்க. ஒரு இயக்கம்னு பேர் வச்சு அவங்கள நடத்தவே மாட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி தேவகுணத்தை அடைகிறது வந்து மெய்ஞான வாழ்க்கை. நமக்கு அது தேவையில்லை. நாம வந்து மகானா மாற வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம மனுஷனா மாறினாலே போதும். மனுஷனா மாறதுக்கு நமக்கு இந்த பிரிவில் அடைய முடியுமான்னு தெரியலையே. அதனால நம்ம முதல்ல மனுஷனா மாறினாலே போதும். ஆனா மனித கணத்தை நல்லா நம்ம பழக்கப்படுத்தி வச்சுட்டாலே அதுவே மிகப்பெரிய வெற்றி.